அன்பிற்குரிய கிறிஸ்துவின் பங்காளிகளே, கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவ மாணவிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய நமது தகப்பனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது தகப்பனின் உள்ளத்தில் உள்ள இன்னுமாய் அவருடைய உள்ளத்திற்குள் நாம் சென்று அவருடைய உள்ளத்தை திறந்து அதுக்குள்ள நம்மளுக்கான திட்டம் என்ன எழுதி வச்சிருக்கார் என்றதை குறித்து நம்ம பார்ப்போமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்தில் ஞானஸ்நானத்தில் கொண்ட நம்பிக்கையை நம்முடைய இந்த மாம்சத்துக்குரிய உடம்புடைய மூச்சு நிற்கும் வரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் மாத்திரமே கிறிஸ்துவனிடத்திலே நாம பங்குள்ளவர்கள் சேருவோம் என்று அப்பா நம்மளுக்கு இந்த நாள்ல ஒரு எச்சரிக்கை தரார். அப்ப நாம அவருடைய இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்துல நம்மளுக்கு அவருடைய சகாயம், அவருடைய கிருபை அப்படி சேர்றதுக்கு தைரியமாய் கிருபா சண்டையில நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்துல நம்ம வந்தே ஆகணும். நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது பிரதர், கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. இந்த உடம்பு தேவன் தங்குற ஆலயம். அவருக்கு நம்மளுக்கு இந்த உலகத்துல இன்னுமாய் சத்தியத்தை அறிவை அறிந்து கொள்ளதான் ஒவ்வொரு நாளையும் கூட்டி கொடுக்கிறார். அதை நம்ம உணரணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் இன்னைக்காவது திருந்திவியா அப்படின்னு நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாஸ்டர் தான். அவர்தான் நம்மளுக்கு அப்போஸ்தலர், அவர்தான் நம்மளுக்கு பிரதான ஆசாரியன். சரிங்களா? மோசே பாருங்க, தேவனுடைய வீட்டுல உண்மை உள்ளவன் அப்படின்னு ஒரு பேரை வாங்கினார் இல்லையா? இப்ப நாம எப்போ வாங்க போறோம்? இப்ப நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய வார்த்தை எனக்குள்ள ஜீவனை தந்து ஒவ்வொரு நாளும் நான் எளிமையாக கிறிஸ்துவை போல ஆவில் எளிமை உள்ளவனாக நான் பேசுறேன்னா, என்னுடைய சகோதர சகோதரி மத்தியில என்னுடைய பந்தாவை காமிக்கிறேன்னா, என்னுடைய பவரை காமிக்கிறேன்னா இல்ல, பேசுறதுல ஒரு எளிமை, அந்த எளிமையினுடைய ஆவி நம்ம கிட்ட இருக்குதா? சரியா? அப்போ நம்மள பாருங்க, அழைத்திருக்கிறார். எதுக்காக? இந்த உலகத்துல இந்த வனாந்தர வாழ்க்கையிலே வாழ்ந்து சாகணும்டா? இல்லை சகோதரி, சிஸ்டர், இல்ல. இந்த உலகத்துல நம்ம இந்த வனாந்தரம் மாதிரி, வனாந்தரம்னா தெரியும் இல்லையா, பாடுகள் நிறைந்த உலகத்துல இப்படியே வாழ்ந்து சாகணும்ட்டு நம்மள அழைக்கல. கிறிஸ்தவளா நம்மள இதுக்கு அழைக்கல. சரிங்களா? ஒரு வீடை கட்டியிருக்காரு, கிறிஸ்து என்ற கருவை நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். இதை நாளுக்கு நாள் நம்ம வளர்த்தியே ஆகணும். ஒரு தாய் ஒரு கர்ப்பத்துல தன்னுடைய குழந்தைய எடுத்துட்டாங்கன்னா ஒரு நாளும் அது வளர்ந்து கொண்டிருக்குது. கரெக்டா? வளரணும். ஞான ஸ்நானத்துல கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, கரு கொடுக்கப்பட்டிருக்குது. தாய் மாதிரி இருக்கிற கிறிஸ்து அதை வளர்க்கறதுக்கு நம்முடைய சிந்தையை கேட்டிருக்கார். அதை கிரியையில காமிச்சு அது நாளுக்கு நாள் வளர்ந்து நம்முடைய இறுதி மூச்சு நிற்கும் போது நாம கிறிஸ்துவோட மகிமையில நம்ம ஆளுகை செய்யற அந்த பாக்கியத்தை தருவார். சரிங்களா? அப்போ நம்மள வீடை கட்டி இருக்கிறது, விசுவாசத்தை தொடக்கி இருக்கிறவர் கிறிஸ்து, நம்மளை மீட்டு இருக்கிறவர் கிறிஸ்து. ஏசாயா 43:1 நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்றாரு. அந்த உணர்வு வரலையே நம்மளுக்கு. வந்திருக்கா? அப்போ நாம பாக்கியவதி. சரிங்களா? அப்போ அவருடைய சத்தம் நம்மளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இந்த அதிகாலையில தேவனோட சத்தம் நம்மளுக்கு கேக்குது இல்ல? நான் இன்னும் கொஞ்சம் தூங்குவேன், இன்னும் கொஞ்சம் முடங்கி படுப்பேன்னா, இந்த வனாந்தரமே எனக்கு போதும், இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதமே எனக்கு போதும்னு தயவு செஞ்சு சகோதரி, தயவு செஞ்சு சகோதரா, பிரதர், வேணாம். இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு வனாந்தர பயணம், கடுமையான பயணம். இதுல ஒரு சில ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு கொடுத்திருக்கலாம். அது எதுக்கு தெரியுமா? தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு.
அதிகாலையில நாம தேவனுடைய பவரை வாங்கிட்டு நம்முடைய வேலையிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய வேலையை நம்ம பார்க்கிற சகோதர சகோதரி இல்ல உலகத்தான் எல்லார்கிட்டையும் நம்முடைய பேச்சில எளிமையா இருக்கணும். அதை காமிக்கிறதுக்காக தான் நம்மள ட்ரைனிங் பண்றாரு. இதுல நாம உண்மையா இங்கேயே தேவ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா இங்கேயே கிறிஸ்துவோட ராஜ்யத்துல நம்ம எப்படி வாழ போறோமோ அதை இங்க ட்ரையல் பண்ணி காமிக்க சொல்றார். அப்போ நம்மளால முடியாது, நம்முடைய பலவீன மாம்சம் விடாது. ஏன்னா பழைய மனுஷன் விட மாட்டான். ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஞானஸ்நானம் வாங்கின உடனே நம்முடைய லைஃப் பிசாசு நம்மள அப்படியே ரொம்ப ஜூம் பண்ணி பாக்குறான், ஜூம் பண்றான். நம்ம எப்பவாவது சீக்கிரம் விழுந்துடணும் அப்படின்ட்டு அம்புல வச்சு பார்த்துட்டு இருக்கான். கர்ஜிக்கும் சிங்கம் போல நம்மள மட்டும் அப்படியே கூர் போட்டு பார்த்துட்டு இருக்கான். இதாவோட சத்தமும் தேவனுடைய சத்தமும் நம்ம கிட்ட இருந்தா நம்மள விசுவாசத்தை தொடக்கினவர், நம்மளை மீட்டுக்கினவர் நம்மளை விட மாட்டார். அதிகாலையில இந்த பழைய மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்காக உரிமையா அப்பா கிட்ட கிறிஸ்து மூலம் நம்ம கேட்கணும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. எல்லா விதத்திலும் நம்மள போல கிறிஸ்து பாடு அனுபவிச்சுக்கிறார், சோதனை அனுபவிச்சிருக்கிறார். அவரு இந்த மூலாம் வருகையில எல்லாத்தையும் தாங்கி இருக்கிறார். அவர்களுடைய பார்வைக்கு மறைமுகமா எதுவுமே இல்லை பிரதர். நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்மளுக்கான தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. நாம் ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்மளுக்கான ஸ்பெஷல் தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. தெரியுமா பிரதர்? பரலோகத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா? பரலோகத்துல இருக்கிற தூதர்கள் டெய்லி தேவனை தரிசிக்க முடியாது. ஆனா நம்ம ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும். நம்மளுக்கான தூதர்கள் கொடுக்கிறவங்களுக்கு மட்டும், அவங்க மட்டும் நாம செய்யற கிரியையை மேல எடுத்துட்டு போய் ஏறுகிறவர்களாகவும், அந்த யாக்கோபு புஸ்தகத்துல படிக்கிறவங்கள, யாக்கோபு ஏன் என்ற புஸ்தகத்துல அவர்கள் ஏறுகிறவர்களாகவும் தேவனிடத்துல போய் டெய்லி நம்மளால அவங்க உயிரம் வருமா. அப்ப நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு டெய்லி 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 என பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன்னா இல்ல இன்னுமாய் இந்த உலகத்துக்குரிய காரியம் பாருங்க. இஸ்ரவேலர்கள் அந்த காலத்துல அப்படித்தானே பண்ணாங்க. தன்னுடைய இறுதிய வனாந்தரத்துல கோபம் ஓட்டினாங்க நம்முடைய மாம்ச இஸ்ரவேலர்கள். அவர் என்ன சொன்னாரு? எகிப்தில இருந்து கூட்டின அந்த காரணம் என்ன? அந்த வனாந்தரத்திலே அந்த 40 வருஷம் சாகணும்ட்டா பாருங்க. எகிப்தில இருந்து கூட்டின்னு வந்தார், செங்கடலை பொழந்தார். வனாந்தரத்துல பாருங்க பகல்ல அவ்வளவு வெயில், அவ்வளவு இது. ஆனா மேக ஸ்தம்பமா இயேசு கிறிஸ்து கூட இருந்தார், மிகாயேல் தூதனா. இரவுல அக்னி ஸ்தம்பமா இருந்தார். உணரல, எங்களுக்கு இதுவே போதும். ஏன்னா பகல்ல பரலோகத்திலிருந்து அந்த மன்னா கொடுக்கப்படும், அந்த அதிகாலையில விழும். இப்ப இன்னைக்கு பரலோக மன்னா வருது இல்ல, அது மாதிரி அது என்ன பண்ணுவாங்க, அதிகாலை அது வானத்திலிருந்து பரலோக தூதர்கள் சாப்பிடுற அந்த தேன்ல சுட்ட பணியாரம் மாதிரி இருக்கிற அந்த மாவை போடுவாரு. அது எடுத்து வந்து அது அன்னைக்கு வரும். இன்னைக்கு எப்படி அன்னைக்கு பரலோகம் மன்னா வருதோ அது மாதிரி அன்னைக்கு வரும். அது என்ன பண்ணாங்க, நம்முடைய மாம்சேஸ்வரர் வனாந்தரத்துல அதை இடிச்சு, அந்த மாவை எடுத்து இடிச்சு அதை சுட்டு அப்பமா சாப்பிட்டாங்க. அது தேன்ல சுட்ட பணியாரம் மாதிரி இருந்ததாம். அதையே போதும்னு நினைச்சிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இது எங்களுக்கு தெகிட்டுதுன்னாங்க. அப்புறம் காடையெல்லாம் போட்டாரு, எந்த வேலையும் செய்யல. அப்புறம் அப்படி கேர் பண்ணி பாத்துக்கினாங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல இருந்த நம்முடைய மாம்ச இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? எகிப்துல இருந்து வந்துட்டோம், அந்த பழைய லைஃபே நினைச்சிருந்தாங்க. அப்ப நாம கூட பாருங்க, எகிப்துன்ற இந்த பழைய மாம்சத்துக்குரிய இச்சைக்குரிய காரியம், இந்த உலகத்தினுடைய ஆசைக்குரிய காரியம், இந்த உலகத்தினுடைய தேவைக்குரிய காரியத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணிட்டார். ஏசாயா 43:1 பிரகாரம் இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை பண்ணியிருக்காரு இல்லைங்களா? ஆனா இன்னமும் பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை, பழைய தொடர்பு, பழைய அந்த காரியத்திலே இருந்து இந்த மாம்சத்தை திருப்தி பண்ணா இது அழிஞ்சு போறது. நம்ம ஆவிக்குரிய மாம்சத்தை கிறிஸ்து தர அப்படின்னு சொல்லிட்டு மகிமையில நிக்கிறார். நான் ஜெயிச்சேன்ல, நான் சோதிக்கப்பட்ட, நான் அதிகாலையில கண்ணீர் விட்டு அப்பா கிட்ட கேட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட, நீங்களும் பெற்றுக்கொள்ளணுமா? நான் தான் உங்களுக்கு பரிகாரி, நான் தான் உங்களுக்கு தோழன், நான் தான் உங்களுக்கு அண்ணா, நான் தான் உங்களுக்கு தாய்னு இயேசு கிறிஸ்து கூப்பிடுற சத்தம் கேட்கல நம்மளுக்கு? கேட்கலையா? கேக்குது இல்ல?
அவர் எப்படி பேசுவாரு? திடீர்னு ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்களா, அது மாதிரி தூங்கும் போதோ லாட்ஜிலேயோ இல்ல எங்கேயோ அப்படி பிரகாசமா இல்ல தோன்றுவாரா? அப்படியெல்லாம் இல்ல. இதோ தேவனுடைய வார்த்தை பேசுப்பார். எபிரேயர் 3:14 உறுதியா பற்றி கொள்ளணும், பற்றி கொள்ளணும், பற்றி கொள்ளணும். அபுக்கூக் மாதிரி பற்றி கொண்டு நடக்கணும். நாம ஆகாய் மாதிரி தேவனுடைய வார்த்தையை சுமக்கணும். சுமக்கிறோமா? சுமக்கணும், சுமந்தே ஆகணும். ஆமோஸ் அவருடைய பாரத்தை சுமந்தவன் ஒரு பேர் வாங்கினார். தேவனுடைய பாரம் நாம எல்லாம் அவருடைய ராஜ்யத்துல போய் சேரணும்ன்றது, ஒருத்தனும் கெட்டு போக கூடாதுன்றதுதான். நாம நினைக்கிற அந்த பிசாசு சொல்லும், நீ தனிமையாயிட்ட, உன்னுடைய பாவத்தால நீ தனிமையாயிட்ட, நீ தேவனால கைவிடப்பட்டவன் சொல்லுவான். பிசாசு விளக்கல்லுவான், அவனே விழுந்து போய்க்கிறான், அவனுக்கு பரலோக வாய்ப்பு இல்ல. அதனால அவன் அப்படி பேசுவான். நம்மளுக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவனா நீ உனக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் அவர் தேவன். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் தன்னுடைய எண்ணெயும் இந்த உலகத்தில் இருக்கிற மலையையும் அண்ட சராசரத்திலிருந்து ஏற்ற நேரத்துல தேவன் பொழிஞ்சுக்கிறார்ல. நம்ம அப்பா அவரு. நம்ம வானத்தை காலைல போய் பாக்குறோம் இல்ல, அதிகாலைல போய் பாருங்க. நம்ம அப்பான இந்த சிருஷ்டிப்பு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. எனக்காக நான் இன்னுமாய் கிறிஸ்துவனுடைய கருவை உள்வாங்கி பரிசுத்தம் அடையணும்னு எங்க அப்பாவோட பொருள் இந்த வானம், இந்த நிலம் எங்கப்பா அது. நம்ம சொல்றோம் இல்ல, இந்த உலக மாம்சத்தை நம்முடைய அப்பா சம்பாரிச்சுக்கிற சொத்தை பார்த்து எங்க அப்பா எவ்வளவு அழகா வீடை கட்டிக்கிறாருன்னு. இதெல்லாம் அழிஞ்சு போறது பிரதர். நம்ம அப்பா கொடுத்திருக்கிற அந்த பரலோக வீடு அழியாதது, கைவேலையால் செய்யப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மகிமை நிறைந்த ஒரு மகிழ்ச்சி மட்டும் நிறைந்த ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். அங்க கண்ணீர் இல்ல, இந்த நாத்தம் முச்ச சரீரம் இல்ல, அழியாத மகிமையின் சரீரத்தை நாம சுதந்திரிக்க போறோம். அவங்க பாருங்க, காணானே போதும்னு நினைச்சிட்டாங்க மாம்ச இஸ்ரவேலர். எகிப்தில இருந்து வந்தாங்க. எகிப்துன்றது இந்த உலகம், பாபிலோன். பழைய மனுஷன் விடமாட்டான் நம்மள. அப்பா கிட்ட கிறிஸ்து மூலம் அதிகாலையில கேட்டா அவருடைய இரக்கம், அவருடைய சகாயம், அவருடைய கிருபை எல்லாத்தையும் தருவார். நாம் தைரியமா டெய்லி 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 ஓப்பனா போய் நிக்கணும். அப்பா கிட்ட முழங்கால் படிவிட்டு கதறணும். கண்ணீர் விட்டு கதறாருல கிறிஸ்து அப்பா கிட்ட. அப்பா இந்த உலகத்துக்கு ஈடுபலி கொடுக்க என்ன அமிச்சிங்க. இந்த 30 வருஷம் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு உண்மையா கீழ்படிஞ்ச அப்புறம் யோர்தான்ல பரலோகத்தினுடைய அந்த என்னுடைய பங்கு நான் தெரிஞ்சுக்கினேன். பரலோகத்துல எப்பேற்பட்ட மகிமையில இருந்து நான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் பாருங்க உண்மையா ஓடினேன். இப்ப நான் முடிக்க போறேன் இந்த ஈடுபலிய. இந்த உலக மனுஷர் எல்லாரும் ஏன் நிமித்தம், நான் கீழ்படுகிறது நிமித்தம் மகிமையில வர போறாங்க. அப்போ அந்த பந்தய பொருளை நான் சுதந்திரிக்க நான் தகுதியானவனா, அதை நான் கரெக்டா நிறைவேற்றணும். கெத்செமனே தோட்டம்ல கதறினார்ல. யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும் தானே. இதே வார்த்தையை ஒரு பாஸ்டர் பேசுனா தசம பாகம் அந்நிய பாச மற்ற காணிக்கப்பட்டு கொட்டுறீங்கள. பலியையும் காணிக்கையும் தேவன் விரும்பல. நம்முடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். கிரியையில குணலட்சணத்தை காமிச்சா போதும், வேற எதுவும் வேணாம். வேத மாணவர்கள் இதுக்காக எங்கெங்க ஓடுறாங்க தெரியுமா? நம்ம நேரம் கிடைக்கும் போதும் கிடைக்கலனாலும் சரி, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அப்பாவுடைய வார்த்தையை பேசுறது மட்டும் இல்ல பிரதர், கேரக்டர்ல ஆவியில நம்முடைய எளிமையா பேசுறது மட்டும் இல்ல, குடும்பத்திலும் சரி, வேலை ஸ்தலத்தில் நடக்கிற அந்த நம்ம டெய்லி பண்ற அந்த கிரியையிலையும் செயல்லையும் காமிக்கணும். அப்படி காமிச்சாதான். ஒரு சில பேர் பாருங்க தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஓசியாவை குறிச்சு இன்னைக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை நம்மளுக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓசியா பாருங்க, ஒரு குட்டி தீர்க்க தரிசின்னு சொல்லுவோம். ஆனா தானியேலை விட ஒரு 2 அதிகாரம் அதிகமா எழுதியிருக்கார். சரிங்களா? அப்போ நாம என்ன பண்ணோம் பாருங்க, எதுக்காக நம்ம இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, 2 பேதுரு 1:20 சொல்லுது, வேதத்தில் உள்ள எந்த பொருளும் சுய தோற்றம் உள்ள பொருளாய் உடையதா இராது என்று நீங்க நினைங்க. வேதத்துல கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னா என்ன? அது கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது. கடல்னா என்ன, வனாந்தரம்னா என்ன, பாரம்னா என்ன, இது போய் நீங்க வெளியில எல்லாம் தேடக்கூடாது.
பைபிளுக்குள்ளே இருக்குது. கடல்னா இந்த அலைகடல் அப்படின்றாங்கல்ல, அப்படின்னா கடல்னா என்ன, வனாந்தரம்னா என்ன, பாரம்னா உன்னை தள்ளி விடுவேன்றதுதான் பாரம். அலைகடல் என்ன வர இருக்கிற கூடி இருக்கிற ஜனமேன்னு இன்னைக்கு அரசியல்வாதி பேசும். அப்படின்னா என்ன, கடல்னா ஜனங்களை குறிக்குது. அதுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு அடுத்த இதுல சொல்றேன். வனாந்தரம் மாதிரி வாழ்க்கை, கரடு மோடான வாழ்க்கை. கடல்னா ஜனங்களை குறிக்குது, வனாந்தரம்னா கரடு முரடான வாழ்க்கை வாழ்பவர்கள் அப்படின்றத குறிக்குது, பாரம்னா தள்ளி விடுவேன். அப்ப கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு ஏசாயா புஸ்தகத்துல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கடல்னா ஜனம், வனாந்தரம்னா தாறுமாற வாழ்க்கை, பாரம்னா தள்ளி விடுவேன். இது ஒரு இடத்துல இருக்கும் இதனுடைய வார்த்தைகள். தேடி வாசிக்கணும். ஏசாயா 34:16 பிரகாரம், யோவான் 5:39 பிரகாரம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் கிறிஸ்துவையும் தேவனை பத்தி அறிஞ்சுக்கணும். அப்பாவே யாவே அம்மா மாறி இருக்கிறவர், ஈடுபலி கொடுத்து நம்மள தாய் மாறி இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 17:3. இப்படி தேடி வாசித்தா தெரியும். அப்ப கடல் வனாந்தரத்தின் பாரம்னா, கடல்னா ஜனம், வனாந்தரம்னா தாறுமாற வாழ்க்கை, பாரம்னா தள்ளி விடுவேன். இது எல்லாம் உள்ளதா இருக்கு. நம்ம வேத பாடத்துக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை இலவசமா நாங்க செய்யறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க வர்ற ஒருவர் தான் இலவசமா வந்து கேட்கறவங்களுக்கு நாங்க எந்த பீஸும் வாங்குறது இல்ல, தசம்பாகம் இல்ல, காணிக்கை இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்தா மட்டும் போதும். வந்து பாருங்கள்னு கிறிஸ்து சொன்ன மாதிரி நாங்க கூப்பிடுறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறதுக்கு உங்களை வர சொல்றோம். வாங்க, இலவசமா செய்யறோம். வர்றவங்க எல்லாருக்கும் இலவசமா நாங்க விருந்து காலை உணவும் கொடுக்கிறோம். வாங்க, தயவு செஞ்சு வாழ்ந்த அப்பாவை இந்த கடைசி காலத்துல இது பண்ணுங்க. இப்ப நம்ம ஓசியா குறிச்சு நம்ம பாக்குறோம். இப்ப கடல் வனாந்தரத்தின் பாரம்னா என்ன சொன்னோம்? கடல் ஜனம், வனாந்தரம்னா தாறுமாற வாழ்க்கை, பாரம்னா தள்ளி விடுவேன். அப்படின்னா இது என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஏசாயா 41 இருக்கு. இது என்ன காரணம்னா, தாறுமாற வாழ்க்கை வாழ்ற ஜனமா இருந்தா நான் தள்ளி விடுவேன்னு அப்பா சொல்றாரு. இதுதான். அப்ப இதெல்லாம் நம்ம எங்க தெரிஞ்சுக்க முடியும்? இதெல்லாம் பாஸ்டருக்கே மேக்ஸிமம் தெரியாது. நம்மளுக்கு இருக்கிற ஒரிஜினல் பாஸ்டர் கிறிஸ்து தான். அவர்கிட்ட வந்தா அவர் நம்மளுக்கு தெளிவாக்குவார். பாருங்க, நம்ம வேதத்துள்ள எந்த பொருளும் சுய தோற்றமா இருக்காது. இது தேவ மனுஷரை கொண்டு தேவ ஆவியால் எழுதப்பட்டது அப்படின்னு 2 பேதுரு 1:20-21 தேவன் சொல்லிக்கிறார். அப்போ ஓசியா புஸ்தகமும் இந்த பழைய ஏற்பாடு எல்லாம் தான் வேதம், புதிய ஏற்பாடு சாட்சியாகும். அது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம ஓசியா குறிச்சு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். இப்பவே டைம் ஆயிடுச்சு, 17 நிமிஷம். சரி, அப்போ ஓசியா குறிச்சுன்னா, ஓசியா அப்படின்னாவே அவருடைய ஆழமான அர்த்தம் ரட்சிப்பை குறிக்குது. அப்போ ஓசியா தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் ஓசியா எந்த காலத்துல வந்தாருன்னு பார்த்தோம்னா, இவர் 2ஆம் எரோபியாம் காலத்துல இஸ்ரேல் தேசத்துல இருந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இவர் கவர்மெண்ட் அதிகாரி கூட. சரிங்களா? சரி, இது எதுக்கு அடையாளம் என்ன அப்படின்றதெல்லாம் குறிச்சு கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஓசியா கிட்ட ஒரு தாழ்மை குணம் இருக்கு. ஓசியா பாருங்க, ஒரு தேவ மனுஷர். சரிங்களா? இவரு அந்த நாள்ல பரிசுத்தாவி, தேவ மனுஷன், அவர் தேவனுடைய பரிசுத்தாவியுடைய அந்த பவர்ல இதை எழுதியிருக்கிறார். இவருக்கு தாழ்மை குணம் இருக்கு. இவரு தேவனுக்கு உண்மையா இருந்திருக்கிறார். சரிங்களா? சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கலாம். ஏசாயா காலத்துல வாழ்ந்தவர். அதே மாதிரி இவரு யாரை குறிச்சு சொல்லியிருக்கார், எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லியிருக்கார். இயேசுவோட ஊழியத்தை கூட பத்தி கூட சொல்லியிருக்கார். அதே மாதிரி புது சிருஷ்டியா இருக்கிற நம்மளுக்கு எப்படி வாழணும் அப்படி ஒரு எச்சரிப்பு, அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கார். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இருந்த பெரிய தீர்க்கதரிசி தெரியும். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இது சின்ன தீர்க்கதரிசினால சொல்ல முடியாது. இவர் பழைய பாட்டுள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு அடுத்து இருக்கிற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஆனா இவங்க பாருங்க, தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிருக்காங்க. ஏசாயாவை பார்த்து சொல்லுவாரு, நீ இப்படி நட, நிர்வாணமா நடன்னுவாரு. அப்படி நடப்பாங்க. அதுக்கெல்லாம் ஆழம் இருக்கு. அதனால ஒரு மாதிரி ட்ரெஸ் மட்டும், அதுக்காக எல்லாத்தையும் இல்லை, அது மாதிரி. அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொன்னா அப்படியே பண்ணுவாங்க. அதே மாதிரி எசேக்கியேலை பார்த்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு ரூல் போடுவாரு தேவன். பாருங்க, தேவ மனுஷர்கள் அப்படியே செய்திருக்காங்க.
எசேக்கியேல் பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ஒய்ஃப் நான் அடிப்பேன். அவங்க செத்துருவாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? இலவு கொண்டாடக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது. நீ அனுசரிக்க கூடாது. 7 நாள் இலவு கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. எசேக்கியேல் அதுக்கு அப்படியே ஒபே பண்ணுவார். சரிங்களா? அடுத்தபடியா எரேமியாவ பார்த்து சொல்லுவார், நீ இது இந்த இந்த ஒரு இது முடிய கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல பொச்சு வையி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீ அது மண்ணுல தோண்டி பொச்சு இதை எடுத்து பாரு. அது பிஞ்சு பிஞ்சு இருக்கும். குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. அது அப்படியே செய்வாங்க. அப்போ எல்லாரும் இப்படி பண்ணும்போது ஓசியா பத்தியும் தேவன் என்ன சொல்றாரு? ஓசியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்தா நல்லா தெரியும். என்ன பண்ண சொல்லுவாரு அப்படின்னா, இவரு எந்த காலத்துலன்னா யெரொபெயாம் அப்படின்ற காலத்துல இவர் இருக்காரு. இவருடைய அப்பா பேரு பெயேர் அப்படின்றவரு. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? நம்முடைய யாவிய தகப்பன் ஓசியாவனுக்கு என்ன சொல்றாரு? நீ போய் ஒரு சோர ஸ்திரிய சரியா கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு? ஒரு விபச்சார ஸ்திரிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஓசியாவை பார்த்து தேவன் இப்படி சொன்னா நல்லா இருக்கா? பாருங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தேவன் சொல்றாரு. அதனுடைய ஆழங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோர ஸ்திரீனா அப்ப நம்ம விபச்சார பொண்ணை கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கான ஆழங்கள் இருக்கு, ஓமை இருக்கு. நீ உன்னுடைய ஆகாரத்தை தண்ணியில போடுனா அது என்னது? ஆகாரம்ன்றது தேவனுடைய வார்த்தை, தண்ணின்றது ஜனங்களை குறிக்குது. அப்போ அது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கணும்னா அந்த புது சிருஷ்டி நாம தான். அன்னைக்கு போட்டாங்க ஓசியாவும் ஏசாயாவும் எரேமியாவும் தானியலும் யோவேலும் ஆமோஸும் குட்டி குட்டி தீர்க்க தரிசிங்கெல்லாம் அன்னைக்கு போட்ட வார்த்தை இன்னைக்கு பாருங்க நம்ம சத்தியத்தில் நடக்கிற வரும். இதுதான் அர்த்தம். சத்தியத்தில் நடக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுது இல்லையா? நீண்ட நாட்களுக்கு அப்புறம் 7000 வருஷம் தொடக்கத்துல இருக்கிறோம். சரிங்களா? அப்போ ஓசியாவை பார்த்து தேவன் சொல்றாரு, நீ போய் ஒரு விபச்சார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாரு. அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு. ஆனா அவர் அப்படி பண்றாரு. போய் கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குடும்பம் நடத்துறாரு. தேவன் சொல்றதுக்கு அப்படியே ஒபே பண்றாரு. சரிங்களா? யாருன்னா கோமேர்ன்ற ஒரு பொண்ணு, விபச்சார பொண்ணை கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ண உடனே அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. அவங்க ஒரு குமாரனை பெருக்கிறாங்க. அதுக்கு இஸ்ரேல்னு பேர் வைக்க சொல்றார். இஸ்ரேல் பாருங்க, பல பேரை ஜெயிக்கிற ஒரு பிள்ளையா அவர் மாத்துறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? உண்மையா இருக்கிறது இல்ல, தேவனுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல. திருப்பியும் போயிட்டு ஒரு இப்பேற்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஓசியாவை விட்டுட்டு ஒரு விபச்சார பொண்ணை தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுறாங்க. திருப்பி போயிட்டு ஓசியாவை விட்டுட்டு வேற ஒரு ஆம்பளை தேடி போறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, லோர்காமா. இது எங்க இருக்கு அப்படின்னா ஓசியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல. சரியா? அவளு அப்புறமா அதுக்கப்புறமும் இன்னொருத்தவங்க கூட போய் சேர்ந்து அவளுக்கு அவங்க யாரோ ஒருத்தவங்க கூட சேர்ந்து, அதாவது ஓசியா விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து ஒரு கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, லோகமி அப்படின்னு பேர் அதுக்கு வைக்கிறாங்க. பிரியமானவர்களே பாருங்க, தேவன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்ய சொல்றாரு. விபச்சார பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றாரு, கல்யாணம் பண்றாரு. அப்ப பாருங்க, அவரு யோசிக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அப்படியே கீழ்படுறாங்க பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம். அதுக்கு ஒரு ஆழங்கள் இருக்கு. அது யார் யாருக்கு அடையாளம்ன்றதையும் தேவன் சொல்றார். ஒரு விபச்சார வாழ்க்கையிலிருந்து தேவன் கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஓசியா மூலம் தேவன் கொடுத்தாரு. அந்த லோகம் என்ன சாரி அதான் ஒய்ஃப் பேர் என்ன சொன்னோம்? கோமேர் ஒரு விபச்சாரி. அப்போ ஓசியா கல்யாணம் பண்ண ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு கல்யாணம் பண்ண அவங்க தேவனை மகிமைப்படுத்தி உண்மையா அவர் ஒருத்தர்கிட்ட தான் வாழ்ந்திருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க? வாழல அவங்க இன்னொருத்தங்கிட்ட போறாங்க. அது யாருக்கு அடையாளம்னா நம்மளுக்கு தான். பாருங்க, நம்ம வேசி பிள்ளைங்க. வேசினா யாரு? இந்த சாத்தானுடைய குணலட்சணத்தை, அந்த பழைய மனுஷனுக்குரிய குணலட்சணத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தோம்.
யாருக்கு அடையாளம் தெரியுமா? நாம தான் அந்த ஓசியா தேடின அந்த விபச்சார கோமேர், சாத்தானுடைய விக்கிரக வழிபாடு, பழைய பாவம், இச்சைக்குரிய வாழ்க்கை, பொய், கோபம், வேசித்தனம், திருட்டு எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ யார் யாருக்கு யார் அடையாளம்னு பார்த்தோம்னா, ஓசியா தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். கிறிஸ்துவோடைய தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் அடையாளமா இருக்கிறாரு. அவங்களுடைய மனைவி நாமம் அந்த கோமேர். கோமேர் தானே? ஆமா, கோமேர். இப்ப நாம தான் அந்த கோமேர். அப்போ வேசித்தனமா இந்த உலகத்துல வாழ்ந்துடணும். நம்மள கிறிஸ்துக்கு தேவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாராம். அப்ப அழைச்சிருக்கிறார். அப்ப நாம கிறிஸ்துக்கு மட்டும்தான் இப்ப உண்மையா இருக்கணும். இப்ப என்ன பண்றோம்? அந்த கோமியர் பாருங்க, உண்மையா இருந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? திருப்பி பழைய வாழ்க்கைக்கு போறாங்க. போயிட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்றாங்க, லோர்காமா, இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து கர்ப்பம் தரிச்சு ஒரு குழந்தை. அப்படின்னா திருப்பி நாம பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. திருப்பியும் போயிட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து லோகமின்னு ஒரு இதை பண்றாங்க. இவங்க யாருக்கு அடையாளம் அப்படின்னா, திரள் கூட்டம், அடுத்து 2ஆம் மரணத்துக்குரியவங்க. இதுதான் அடையாளம். அப்போ வேதத்தில் உள்ள எந்த பொருளும் சுய தோற்றம் உள்ள பொருளாய் உடையதா இல்ல, அதுக்குள்ள ஆழம் இருக்குன்ட்டு 2 பேர் 1:20-21 சொல்றாங்க. அப்ப தேவ மனுஷன் ஓசியா பாருங்க, கல்யாணம் பண்ணாரு. அவன் தன்னுடைய அந்த விபச்சார பொண்ணு தான் நாம. நம்மள தேடி பாருங்க, இவ்வளவு அக்கிரமம், இவ்வளவு மீறம், இவ்வளவு வேசித்தனம் பண்ண நம்மள தேர்ந்தெடுத்தாரு கிறிஸ்துக்கு மனவாட்டியா. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியவதி நாம, பாக்கியவான் நம்ம வேசி பிள்ளைங்க நம்மலாம். நம்மள போய் கிறிஸ்துக்கு மனவாட்டியா பாருங்க எவ்வளவுப்பட்ட பாக்கியம். நாம உண்மையா இருக்கணும் இல்ல? இவ்வளவு நாள் வேசித்தனமா இருந்தோம், இப்போ கிறிஸ்தண்டையில உண்மையா இருக்கணும் இல்ல? அவருக்கு பிடிச்சமான காரியத்தை மட்டும் செய்யணும் இல்ல? அந்த ஓசியா பொண்டாட்டி மாதிரி நாம இருந்துடக்கூடாது அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரேல் நம்மளுக்கு புள்ள. அப்போ தேவன் பாருங்க ஓசியா அப்படின்றதுக்கு அடையாளமா, ஓசியா தேவனுக்கு அடையாளமா வச்சிருக்கிறார். அப்போ அவங்களுடைய மனைவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேசித்தனம் இருந்த இஸ்ரேல் ஜனங்க. சரிங்களா? அதுக்கும் அடையாளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் இஸ்ரேல்னு பேர் வைக்கிறாங்க. அது நம்ம இப்ப ஆவிக்குரிய, நம்ம மாம்ச இஸ்ரவேலர் கிடையாது இல்லையா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்ப நம்மளுக்காக அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த இஸ்ரவேல் என்ன பண்றாங்க? பல பேரு இஸ்ரவேலுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, அதாவது அவங்க மனைவி பேசித்தனமான அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாம எடுத்துக்கிறோம். அப்ப நாம தான் 1,44,000 பேர். அப்ப நாம தான் அந்த 1,44,000 பேருனா நம்ம இஸ்ரவேல். சரிங்களா? அந்த மனைவி என்ன பண்றாங்க? பேசித்தனம் நிறைஞ்சமா. இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்துவ அவங்க பிதாவோட புள்ள அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம வானத்து நட்சத்திரம் என்ற நாம எடுத்துக்கணும். அப்ப இஸ்ரவேல் நாம. அப்புறம் லோர்காமா அப்படிங்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் திரள் கூட்டம். லோகமி அப்படின்றவங்க 2ஆம் மரணத்துக்கு உரியவங்க. சரியா? அப்போ நாம யார மாதிரி இருக்கிறோம், யார மாதிரி நடக்கிறோம் அப்படின்றத தேவன் பார்க்கிறார். அப்போ நாம யோசுவாவை போல இருக்கிறோமா? யோசுவா 24:14 பாருங்க சொல்லுவார். யோசுவா கூட அந்த மாம்ச இஸ்ரவேலரை பார்த்து, யாருன்னா ஓசியா பொண்டாட்டி மாதிரி, அந்த கோமியர் கிட்ட மாதிரி, எப்படி எகிப்துல இருந்து கூட்டின்னு வந்தாரு, அவங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. வேசித்தனமா இருந்தா யாரு? ஓசியாவோட ஒய்ஃபு. அவளுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுத்தாரு. அப்போ மாம்ச இஸ்ரவேலருக்கு யோசுவா சொல்றாரு, உங்களுக்கு இப்பேற்பட்ட நல்ல ஒரு லைஃபை கொடுத்தாரு. வனாந்தரன்றது கொஞ்ச நாள், இந்த பரலோகத்திலிருந்து கிடைக்கிற அந்த அப்போ கொஞ்ச நாள், மேகஸ்தம்பம் கொஞ்ச நாள், அக்கினி ஸ்தம்பம் இரவுல கொஞ்ச நாள். இதுல எல்லாம் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் கூட எகிப்துல இருந்து விடுதலை பண்ண தேவனை நீங்க தேவனா எடுத்துக்கல, அங்க இருக்கிற சேலையும் பொண்ணு கண்ணு குட்டியும் எடுத்துட்டீங்க. நீங்க அப்படி வேணா இருங்க, நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரை மாத்திரம் தான் சேவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? யோசுவாவும் அதுபடி நாமளும் நம்ம குடும்பத்தாரும் கர்த்தரை மாத்திரம் தான் சேவிக்கணும் அப்படின்னு தேவன் சொல்றார். அப்ப நாம ஒபே பண்ணோம். ஓசியா மாறி இருக்கிற, தேவனுக்கு அடையாளம் மாறி இருக்கிற அவரு நாம அவருடைய வேசித்தனமான மனைவியா இருந்த இஸ்ரேலர்
மாம்சிக இஸ்ரேல் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவருக்கு பிறந்த பிள்ளைகளா இருக்கணும். நாம இஸ்ரேல், நாம தான் இஸ்ரேல். ஆவிக்குரிய இஸ்ரேலர் நாம தான். பரலோக ராஜ்யத்துல ஆளுக்கு செய்ய போற ராஜாவும் ராஜாத்தியும். அப்போ நம்ம கானானுக்கு போறதுக்காக இந்த வனாந்தர பயணம். அப்போ சிஸ்டர், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காரியத்துல நம்ம இந்த உலகத்துல தேவன் நடத்துறாருன்னா, இங்க நம்ம உண்மையா இருந்தா கானானுக்கு போயிடலாம். அங்க பாருங்க, 2 பேர் தான் கானானுக்கு போனாங்க, யோசுவாவும் காலேபும் தான். அங்க வந்தவங்க ஒரு 27 லட்சத்துக்கு மேல இருப்பாங்களாம். அவங்க தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளும் மதிக்கல, கானான்ல செத்துட்டாங்க. வந்தவங்க எல்லாம் போல, அவங்களுடைய பிள்ளைங்க தான் போனாங்க, இஸ்ரேல் அவங்க தான். அப்போ அந்த காலேப், யோசுவா, அந்த 2 பேர் தான். சரிங்களா? அவங்க பாருங்க, கானான போய் வேவு பார்க்க போகும்போது 10 கோத்திரத்தார் தப்பா சொல்றாங்க, 2 கோத்திரத்தார் மட்டும் கரெக்டா ஒத்துக்கிறாங்க. அந்த 2 மனுஷர் யாரு? காலேப், யோசுவா. அப்போ தேவன் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றாரு? தேவன் வனாந்தர பயணத்தில் நடத்துறார். எகிப்திலிருந்து விடுதலை பண்ணிட்டார். சரிங்களா? நாம வேசி பிள்ளைங்களா இருந்தோம். இஸ்ரேவேலர் தான் அந்த யோசியாவோட மனைவி மாதிரி மாம்சிக இஸ்ரேவேலர். அவங்க பாருங்க, திரும்பவும் போயிட்டு ஓசியா விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கினாங்க, அதெல்லாம் குழந்தை பெற்றாங்க, அதெல்லாம் கிடைக்கல. ஆனா ஒரிஜினலா பிறந்தவங்க நாம தான், இஸ்ரேல், வேசி பிள்ளையிலிருந்து வந்த ஆளுங்க. அப்போ நம்மள தேவன் என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துறார். கிறிஸ்துவனுடைய ஈடுபடி மூலமா பரிசுத்தப்படுத்திட்டார். தொடர்ந்து படுத்துவார். நாம அவருடைய கையை பிடிச்சிருந்தா மாத்திரம்தான். அவர் கையை விட்டு ஓடிட்டா திருப்பி ஓடி வந்து நம்ம இருக்கிற இழிவான இடத்துக்கு அவர் வரமாட்டார். நாம எழுந்து போகணும். இழிவான இடம்ன்றது என்ன தெரியுமா? திருப்பியும் பழைய குணம், பழைய வாழ்க்கை. அந்த ஓசியா மனைவி இருந்தாங்களா, கோமேர், மாம்சிக இஸ்ரவேலர் அடையாளம், அவங்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு அந்த புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாடு ஃபுல்லா தான் பிரதர். சீக்கிரம் திருந்துங்கன்னு அவங்க தப்பு பண்ணும்போது பாருங்க, பாபிலோன்ல அசிரியர்கிட்ட, பெர்சியர்கிட்ட, கிரேக்க எல்லார்கிட்டையும் அடிமைப்படுத்தினார். அவங்க திருந்தும் போது தீர்க்கதரிசிகளை விட்டு எச்சரித்த போது திருந்தும் போது திருப்பி வர வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த மாம்ச இஸ்ரவேல் விழுந்து போறாங்க. ஆனா அதுல பிரிஞ்ச இஸ்ரவேல், அது மாதிரி யோசுவா, காலேப் மட்டும் பாருங்க கானானுக்கு போறாங்க. அவங்க அதெல்லாம் தாங்கிக்கினாங்க, யோசுவா குடும்பத்தார் மாத்திரம். அப்ப நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ஓசியா புஸ்தகத்தின் வழியா நம்மளுக்கு சொல்றாரு. பாருங்க, கானானுக்குள்ள போன உடனே 7 ஜாதியை துரத்துனாங்க யோசுவாவும் காலேபும். அவங்க மட்டும்தான் பாருங்க உண்மையா இருந்தாங்க. அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி நடக்கிறோம்? பாருங்க, நோவா தேவனோட சஞ்சரிச்சார். சரிங்களா? ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சார். அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. மற்றவங்களாம் அழிக்கப்பட்டாங்கல்ல முதலாம் உலகத்துல. அப்போ ஓசியானாவே தேவனுடைய மனசுன்னு அர்த்தம். சரிங்களா? நாம தேவனுடைய சுவாபத்தை நம்முடைய லைஃப்ல அப்ளை பண்றோமா? சரிங்களா? ஓசியா 6:6 பாருங்க, தேவன் சொல்றார், பலியும் காணிக்க நான் விரும்பல, தேவனை அறிகிற அறிவை தான் விரும்புறேன் அப்படின்றாரு. இது எங்க இருக்குன்னா மத்திய 9:13 இதே சேம் வசனம் தான். சரிங்களா? அன்னைக்கு இஸ்ரேலர் பலி செலுத்தினாங்க, ஆனா அப்பாவுடைய எண்ணத்தை செயல்ல காமிக்கல. நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஊழியம் செய்யறோமா? ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் உண்மையா இருக்கணும். பழகிறவங்க கிட்ட எளிமையா இருக்கணும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவாங்க. எளிமையா இருக்கணும், பேச்சுல நிதானம் இருக்கணும். அப்படின்னா பரலோக ராஜ்யம் நம்புது சிஸ்டர். சரிங்களா? நம்முடைய குணம் மாறணும். வேசிகளோட பிள்ளைகளா நாம இருக்கிறோம். மாம்சிக இஸ்ரவேலுக்கு அடுத்து ஆவிக்குரிய இஸ்ரவேல், இஸ்ரவேல் நாம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ பைபிளை டெய்லி படிக்கணும். ஆவிக்குரிய மாத்திரை நாம சாப்பிடறோம் பாருங்க, ஒரு கேரக்டரா வச்சு. அப்ப என்ன பண்ணோம் பாருங்க, ஒரு டெய்லி ஒருத்தன் ஒரு மாதுளம் பழம் சாப்பிட்றான், நல்ல நல்ல பழங்கள் சாப்பிட்றான்னா அவனுக்கு என்ன பண்ணும்? உடம்புல ரத்தத்துல மாற்றம் ஏற்பட்டு பரிசுத்தம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் உடம்புல அந்த மாற்றம் தெரியும், ரத்தத்துல மாற்றம் தெரியும். அது மாதிரிதான் நாம கிறிஸ்துவோட வார்த்தையை தினமும் உள்வாங்குறோம். ஞானஸ்நானம் மூலமா நம்ம உள்வாங்கி இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தாதான் நம்ம எங்க போக முடியும்? மாற்றம் வரணும். நம்முடைய வாழ்க்கையில குணலட்சணத்துல மாற்றம் வந்து ஆகணும். சாந்தமுள்ள குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிச்சுப்பாங்க. மத்திய 5:1 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம் மாதிரி ஒரு ஒரு அட்வைஸ் இந்த உலகத்துல இல்ல, எந்த உலகத்திலயும் இல்லை. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அப்படி. அவர் பட்ட பாடுகள்னாலே இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படுத்தல கற்றுக்கொண்டாராம். நாம இந்த உலகத்துல பட்ட பாடுகள்னால நம்ம கற்றுக்கொள்றோமா? கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை காமிக்கிறோமா? காமிக்கிறோம்னா நம்ம பாக்கியவதி. சரிங்களா?
பாருங்க, ஏசாயா ஓசியா 6:1 சொல்லுவாரு. எடுத்துக்கலாமா? ஏசாயா 6:1 கர்த்தரிடத்துல திரும்பவும் வாருங்கள், அவர் நம்மளை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்ம அடிச்சாரு, அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார்ன்றார். சரிங்களா? அப்ப நம்மள இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச பலவீனம் பாவத்துக்காக நம்மள பீறினாரு, தனிமையை விட்டார். இப்ப நம்ம அவர் இடத்துல திரும்பினா என்ன பண்ணுவாரு? அவர் அடிச்சவரே நம்முடைய காயத்தை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் 3வது நாள்ல நம்மளை உயிர்ப்பிப்பார். பாருங்க, இது 3வது நாள்ல தான் இருக்கும். 3வது 1000 வருட அரசாட்சி, 7000 வருஷ தொடக்கத்துல இயேசு கிறிஸ்து மகிமையில இப்ப வந்து நம்ம கண்ணில் இப்ப பார்க்க முடியாது. சரியா? இன்னும் ஆவியினுடைய சரீரத்துல வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் நம்மளால இல்ல, பலத்தினாலும் பராக்கிரமத்தினால தேவனுடைய ஆவியால் ஆகும். அப்படின்னா ஆவியை பெற்றுக்கொள்ள அதிகாலையில கிருபா சண்டையில இருக்கிற முழங்கால் படிட்டு நம்ம இருக்கிற இடத்துல தேவனை தேடணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம காது கொடுக்கணும். நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் இப்ப கொடுக்குறீங்கல்ல, நான் அவருடைய வாய், கிறிஸ்துவனுடைய வாய், நீங்க அவருடைய காது. அப்ப காது கொடுத்தா போதும். அவர் நம்மள நம்மள என்ன பண்ணுவார்? 3வது நாள் நம்ம பாரு, நம்ம உயிரோட எழுப்பிட்டாரு. இஸ்ரேலர், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலர், நம்ம மாம்ச இஸ்ரேலர் தான் அந்த ஓசியா பொண்டாட்டி, நம்ம அவருடைய பிள்ளைங்க. அப்போ நம்மளுக்கு தான் 1,44,000 சீட்டு, நம்மளுக்கு அங்க சேர் ரெடி, அதிகாரம் என்ற சேர் ரெடி, கிறிஸ்துவோட ஆளுகையுடைய சேர் ரெடி. சில பேர் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாங்க அந்த விசுவாச கப்பல்ல. நாம உள்ளதான் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பு வேதமானவர்களா இருக்கிற நாம உள்ளதா இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவனுடைய அந்த எளிமையை காமிக்கணும், கேரக்டரை காமிக்கணும், ஆவியினுடைய கலன அன்பு, விசுவாசம், நம்பிக்கையை காமிக்கணும். சரியா? 1 கொரிந்தியர் 13 சொன்ன மாதிரி அந்த அன்பு அப்படியே எப்படி சொல்றோம், ஊற்று பெருக்கெடுக்கிற மாதிரி நம்ம ஆவிக்குரிய காரியத்துல நம்ம அதிகமா கவனம் செலுத்தினா போதும். சரியா? நாம தான் புது சிருஷ்டி. சரிங்களா? அன்னைக்கு பலியெல்லாம் கொடுத்தாரு இஸ்ரவேலருக்கு திருந்துவாங்கன்ட்டு. நம்ம ஆளுங்க பலி கொடுத்துட்டு பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இந்த காலத்துல இந்த கடைசி சுவிசேஷ யுகத்தின் முடிவுல இருக்கிற நம்மளுக்கு என்ன சொல்றாரு? ஓசியா மூலமா, ஓசியா மாதிரி, அதாவது தேவனுடைய அடையாளம் தான் ஓசியா. சரியா? அந்த ஓசியாவோட பொண்டாட்டி யாருன்னா மாம்சீக இஸ்ரவேலர். சரியா? விபச்சாரம் பண்ணுந்தவள எடுத்தாராம். அப்போ நம்ம உலகத்துல காரியத்துலன்னா வேசித்தனம் நிறைஞ்சவங்க மாம்சீக, அவங்களுக்கு பிறந்த குழந்தை இஸ்ரேலர். நம்ம இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்க பின்மாற்றம் அடையும். அவ பாரு, இன்னொரு புருஷனை தேடினான்னா திருப்பியும் லூசிபருடைய தூதர்களோட மிங்கிள் ஆகுறது. கரெக்டுங்களா? இதை நம்ம நல்லா படிச்சா புரியும். பாருங்க பாருங்க, தேவனுடைய சமூகத்துல இருந்தா நம்ம யாரையும் குற்றம் காண்பிக்க மாட்டோம். சரியா? அதாவது உண்மையாவே குற்றம் நம்ம வீட்டுல சகோதரர்கள் செஞ்சா அதை காமிக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து காமிச்சிருக்காரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே பரிசேயரை பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களும் பரலோகத்துக்கு போறது இல்ல, பரலோகத்துக்கு போறவங்களும் விடுறது இல்லை. இன்னைக்கு நிறைய போதர்கள் அப்படி பண்ணுகிறாங்க. நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். ராகாப் மாதிரி பாருங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? அன்னைக்கு யார் பண்ணிருக்காங்க? அபிமெலேக்கும் அபிரகாமும் ஒரு உடன்படிக்கப்பட்டிருக்காங்க. ராகாப் ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது அன்னைக்கு சொன்னாங்க, இயேசுவும் காலேபும், நாங்க ஜெயிக்கிறதுக்கு வருவோம், இந்த உங்க தேசத்தை அழிக்க வருவோம். அப்ப நீ என்ன பண்ணோம்? உன் வீடு மட்டும் காப்பாற்றப்படும்னா சிகப்பு கயிறு தொங்க விடு, உன் வீட்டை மட்டும் விட்டுருவோன்றாங்க. அப்ப அவங்க அந்த கயிறு தொங்க விட்டாங்க. அதனால அந்த வீடு காப்பாற்றப்பட்டது. சுத்தவான்கள் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ராகாப் வேசி, நாமளும் வேசி தான். பழைய பாவத்துல இருந்தோன்னா அது பேர் வேசி தான். அப்ப நம்மள விடுதலை ஆக்கியிருக்கார். அப்ப சிகப்பு நூல் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் ரத்தம் நமக்காக தொங்க விடப்பட்டிருக்குது, நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர். சரிங்களா? அன்னைக்கு பாருங்க, மாம்ச இஸ்ரவேலர் ஒய்ஃப், ஓசியாவோட ஒய்ஃப் மாதிரி மீறிட்டாங்க. நாம அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க. அப்போ நாம காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ தேவ தூதர்கள் டெய்லி நம்மளுக்காக பரலோகத்தை மீட் பண்ணுகிறாங்க. அப்போ நம்ம பேசுறது, நம்ம செய்யறது, கிரியில காமிக்கிறது, குணாதிசயத்துல எளிமையா மத்தவங்க கூட பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி டெய்லி ரெக்கார்ட் டெய்லி அங்க போயிட்டு இருக்கு. அதனால நாமளே வேதமா மாறிட்டு இருக்கோம். அதை மெயின்ல வச்சுன்னு நம்ம ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற அவங்க அன்னைக்கு யோசுவாவும் காலேபும் அந்த நார்மல் கானானை பார்த்தாங்க. நம்ம பரதேசியா இருக்கிற
பரலோகத்துல நித்திய பரம காரணத்தை சந்திக்க போற ராஜாத்தியும் ராஜாக்கள் நாம. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தாயின் வயிற்று இருக்கும் போது தேர்ந்தெடுத்துட்டாரு. நம்ம வேசி புள்ளியா அவ்வளவு நாள் இருந்துட்டோம். இப்போ ஆவிக்குரிய பரிசுத்த மனவாட்டியா நம்ம இருக்கிறோம். நம்மள அவரு இது பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆதாம போல உடன்படிக்கை மீறக்கூடாது. அன்னைக்கு பாருங்க, உடன்படிக்கைன்னு என்ன தெரியும் இல்லையா? பாருங்க, இது ஒரு அக்ரிமெண்ட். இது பிரகாரம் இது மாதிரி இருந்தேன்னா நான் ஓகே. ஒரு வீட்டுக்காரன் ஒரு வாடகை வீட்டுக்காரர் சொல்லுவான், இந்த பாருங்க இது மாதிரி இருக்கணும் ரூலு, நீ காலைல இங்க வரணும், இங்க சாரி நீ இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடக்கூடாது, கரண்ட் பில்லு இவ்வளவுதான், இது பண்றதா அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அது பிரகாரம் அந்த வாடகைதாரம் அந்த வீட்டுக்காரரும் ஒரு அக்ரிமெண்ட். சரியா? இது மாதிரிதான். அப்ப இந்த ரூல் பிரகாரம் இருக்கணும் அப்படின்ட்டு தான் உலகத்தாரே போடுறாங்க. அன்னைக்கு அபிரகாமும் அபிமெலேக்கும் போட்டாங்க. நோவா கூட தேவனும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு, நான் இதுக்கு மேல தண்ணியில அழிக்க மாட்டேன், அதுக்கு அடையாளமா வானவில்ல வைக்கிறேன்னு. அப்போ நம்ம இந்த உலகத்துல அக்ரிமெண்ட் தானே, இந்த ரூல் பிரகாரம் தான் இந்த செல்லுபடி ஆகும். ரூலை மீறினா அவுட். அதே மாதிரிதான் நாம ஞானஸ்நானத்துல அப்பா உமது திட்டத்துல என் பங்கை நிறைவேற்றன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம மீறினோம்னா அந்த என்ன சொல்றது, ஓசியா பொண்டாட்டி ஓசியா விட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட போன மாதிரி தான். சரியா? நம்ம இஸ்ரேல் ஓசியாவுக்கும் அந்த மாம்ச இஸ்ரேலுக்கும் பிறந்த இஸ்ரேல், நாம தான் அந்த உலகத்தையே ஆள போற ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அதை நம்ம உணர்ந்து ஓடுவோம். அப்போ தேவன் நம்மள புது சிருஷ்டியா பண்ணுவார். இந்த உலகத்தான் சொல்லுவான், நீ பைத்தியக்காரனா, எல்லாம் தேவன் கொடுத்துருக்கால, அனுபவிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி நம்ம பைத்தியக்காரனா இருந்துட்டு போலாம். தேவன் முன்னாடி பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மளதான் தெரிஞ்சுக்கினாரு, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மளதான் தெரிஞ்சுக்கினாங்க. உலகத்தான் 1000 சொல்லட்டும் பிரதர், கவலைப்படாதீங்க, நம்ம கூட இருக்கிறது பெரியவர். அப்போ தேவ சமூகத்தை நம்ம டெய்லி வெற்றக்கூடாது. சரிங்களா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போற ராஜாத்தி நாம. சரியா? தூதர்கள் நம்மளுக்கு விசேஷமா கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தூதர்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவங்க டெய்லி நம்மளை பத்தி ரிப்போர்ட் பண்றதா இருந்தா எப்படி இருக்கும் பிரதர்? இந்த இந்த சகோதரன் பாருங்க, இந்த இமான் பிரதர், இந்த விக்டர் பிரதர், இந்த சகோதரி, இவங்கெல்லாம் பாருங்க, உங்களுக்கு பிரியமா அதிகாலை எழுறாங்க, உங்ககிட்ட ப்ரே பண்றாங்க, இந்த பலவீனத்தை விடுறதுக்காக கேட்கறாங்க, இன்னுமா வசனத்தை ஆராயறாங்க, இன்னுமா குணலட்சணத்துல காமிக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க, இவங்க பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல இவங்களுக்கெல்லாம் போய் தேவன் கொடுத்துட்டாரு அப்படின்னு தூதர்கள் ரிப்போர்ட் பண்ணுவாங்களா? அதை நம்ம யோசிக்கணும். அப்போ ஆரம்பத்துல இருந்த அந்த நம்பிக்கையை நம்முடைய சாவரில் நம்ம விட்டுறக்கூடாது. சரியா? அன்னைக்கு மன்னா கொடுக்கப்பட்டது அந்த மாம்ச இஸ்ரவேலருக்கு. அவங்க எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு காடை கைதுவரெல்லாம் சாப்பிட்டுட்டு பகல்ல மேகஸ்தம்பமா இரவுல ஒரு ஏசியில் அந்த மாதிரி இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அனுபவிச்சுட்டு சாத்தானுக்கு பொண்ணு கண்ணு குட்டிக்கு தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய குழந்தைகளையும் பலியிட்டு தேவனை துக்கப்படுத்தி அந்த வளர்ந்தத்துல சேர்த்துட்டாங்க. நாம அப்படி இல்ல. நாம யோசுவா காலை வகுப்பார், அவங்க காணான சுதந்திரிச்சது போல சுதந்திரிக்கும் போது கூட அங்க 7 ஜாதியை துரத்துறாங்க. அப்ப கூட நாம கானானுக்கு போறவ அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாம. அப்போ நம்மள பரிசுத்தமாக்கி ஆரோக்கியமான மன்னாவை தேவன் தினமும் தரார். மாம்ச காரியத்தை, இந்த உலக கூற்று, உலக ஆராய்ச்சி, உலக வேசித்தனம், இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு, பழைய மனுஷனுக்குரிய எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பரிசுத்தமாக நம்ம ஓடுவோம். ஓடும் போது பலவீனம் வரும், துக்கம் வரும், கண்ணீர் வரும். அப்ப இயேசு கிறிஸ்து ப்ரே பண்ண மாதிரி, அப்பா கிட்ட ப்ரே பண்ண மாதிரி நாமளும் ப்ரே பண்ணா நம்மளையும் ஆசீர்வச்சு பரத்துல சேர்த்துப்பார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் தர ஆசையா இருக்கிறார். சரிங்களா? அப்போ மாம்ச இஸ்ரேலுக்கு பிறந்த பிள்ளைகளா இருக்கிற இஸ்ரேலா இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரேலா இருக்கிற நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஆவி. அந்த அழைப்பின் நோக்கம் என்ன நம்மளுக்கு தெரியும். அந்த அழைப்பை காத்துக்கொள்ளணும், அழியாமையை பெற்றுக்கொள்ளணும், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பேரும் எழுதப்பட்டிருக்குது. தேவனுடைய மகிமையுள்ள ஒளி நம்ம மேல பிரகாசித்து கொண்டிருக்குது. அது நிக்கிறதுக்குள்ள விசுவாச கப்பல்ல தொடக்கினவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள போய் ஓடி நின்றணும். அப்பேற்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தை தேவன் தர ரெடியா இருக்கார். நாம் தொடர்ந்து ஓடுவோம், தேவ மகிமையில நம்ம நிற்போம், ஆளுகை செய்வோம். அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு தரத்துக்கு கிறிஸ்துவ அமைச்சிருக்கார். அவருடைய ஈடுபலி, அவருடைய கிருபாசன சண்டை நம்மளுக்கு தினமும் பரிந்து பேச காத்திருக்கு. நம்ம அக்கிரமத்தை விடுவோம்,
பாவத்தை மன்னிக்கிற கிறிஸ்து கிட்ட ஓடி வருவோம். சரிங்களா? நம்ம பரலோகத்தினுடைய பங்காளியா மாறுவோம். கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரவாளியா, மனவாட்டியா நாம நிற்க தேவன் தகுதிப்படுத்திட்டார், அழைத்திருக்கிறார். உண்மையுள்ள ஸ்டேஜ் கொஞ்ச நாள் ஓடி நம்ம அதை சுதந்திரிப்போம். பொறுமையோடு கேட்ட உன்னையும் என்னையும் தேவன் தாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.